இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருமுழுக்கு என்று கூறும்போது பிற சபையினை சார்ந்தவர்கள் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான். திருமுழுக்கு ஏன் 30 வயதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தபோது நீங்கள் ஏன் குழந்தை திருமுழுக்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நாட்டில் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றார், நீங்கள் என்னது சிறிதளவு தண்ணீரை தெளித்து ஞானஸ்தானம் குடிக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இதுக்கு விவிலிய பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வயதில் திருமுழுக்கு பெற்றதற்கு 4 விவிலிய பின்னணிகள் உள்ளது. முதலாவதாக தொடக்க நூல் நாம் எடுத்துக்கொள்ளும் போது தொடக்க நூல் 41 அதிகாரம் 46 வசனம் இவ்வாறு கூறுகிறது: பாரோன் மன்னனிடம் யோசேப்பு தலைமை பணியில் சேர்ந்த போது அவருடைய வயது 30. அது வரைக்கும் ஆண்டவர் அவரை ஆயத்தம் செய்த பின் தலைமை பொறுப்பை ஏற்கிறார். அங்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் முன்பு அவர் ஆயத்தம் செய்யப்படுகிறார். 30 ஆண்டு காலம் ஆயத்தம் செய்யப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்விலும் நாம் பார்க்கும்போது 30 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் தந்தையுடன் இருந்து தன்னுடைய பணி வாழ்வை அங்கு தொடங்குகிறார். இரண்டாவதாக நாம் குரு என்று கூறும்போது லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பார்கள். லேவியரில் தலைமை குருவான இருப்பவர் தான் எருசலேமில் தூய திருத்தலத்தில் போய் தூபம் காட்ட முடியும். லேவியர் குலத்தை நாம் எடுக்கும் போது லேவியர் புத்தகம் 4 அதிகாரம் 3 வசனத்தில் இவ்வாறு ஆண்டவர் கூறுகிறார்: திருப்பணி ஆற்ற வரும் 30 வயது முதல் 50 வயது உள்ளவர்களை கணக்கெடு. அப்போது பார்க்கும்போது 30 வயதுதான் திருப்பணி ஆற்றுவதும் தொடங்குகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான குருவானவர் இருக்கிறார். நம்ம ஈப்ரூவில் நாம் பார்க்கிறோம், எபிரேயர் எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கை போல என்றென்றும் குருவானவராக இருக்கிறார். சோ அங்கு குருத்துவ பணி 30 வயதில் தொடங்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய திருமுழுக்கும் 30 வயதில் இங்கு ஒப்புரவாகி. மூன்றாவதாக நாம் இறைவாக்கினரை காணும் போது தலைச்சிறந்த இறைவாக்கினர் ஒருவரான எசேக்கியேல் அவருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறது: 30ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் நான் நாடு கடத்தப்பட்ட போது மேகம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய மாட்சியையும் நான் கண்டேன் என்று கூறுவார். அந்த 30வது வருடம் நாம் இங்கு யோர்தான் நாட்டில் நாம் பார்க்கும்போது 30ஆம் வயதில் ஆண்டவர் திருமுழுக்கு பெறும்போது வானம் திறக்கிறது, தூய ஆவி புறா வடிவத்தில் மீது வந்து அவர் இறங்குகிறார். தந்தையாம் கடவுள் கூறுகிறார்: இதோ என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான குரு, உண்மையான இறைவாக்கினர் என்று நாம் பார்த்தோம். கடைசியான முக்கியமான விடயம் என்று பார்க்கும்போது இஸ்ரேலில் தலை சிறந்த அரசர் என்று கூறும்போது நாம் தாவீது அரசரை தான் கூறுகிறோம். தாவீது அரசர் புத்தகத்தில் நாம் 2 சாமுவேல் 5 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்துக்கொள்ளும் போது தாவீது அரசர் 30ஆம் வயதில் தான் இஸ்ரேலின் அரசராக மாறுகிறார். அதன் பின் 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் அறிவிக்கும் போது அவருடைய ஆட்சிக்கு என்றென்றும் முடிவே இருக்காது என்று அறிவிக்கிறார். மேலும் பிலாத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறும்போது, நீர் யூதனின் அரசனா என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார்: நீரே அதை சொல்லிவிட்டீர், என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அங்கு அரசர் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் இந்த 4 பின்னணியை வைத்து பார்க்கும்போது 30ஆம் வயதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுத்தது இந்த 4 பின்னணியை வைத்துதான். அடுத்த காணொளியில் குழந்தை சிறு வயதிலே ஏன் திருமுழுக்கு குடிக்கிறார்கள் என்று நாம் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடும் போது நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதியும் நாம் புதுப்பிப்போம். நாம் வாழ்வில் புனிதத்துவத்தை அடைவோம். ஆமென்.